பண்ணோம். அம்மா சமீபமா உங்களை பத்தியும் உங்க வீட்டுல நடந்த விஷயத்த பத்தியும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் கேட்க எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து நீங்க கடந்து வந்து இங்க நிக்கிறத பார்த்தா மனசுக்கு நிறைவா இருக்கு. பாதம் மூடி இருக்குன்னு அப்படியே நின்னா பயணமும் நின்னு போயிடும். அதை சரி செஞ்சாதான் பயணம் தொடரும். கஷ்டத்தை கடந்துதானே ஆகணும். வாஸ்தவம் தான். காலம் எல்லாத்தையும் மாத்தோம், உங்களையும் மாத்தோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம கேளுங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. உங்க நிச்சயதார்த்த ப்ளவுஸ் ரெடியா இருக்கு. பத்மா, இத அவங்க கிட்ட கொடுத்துரு. என்ன பாக்குற? வாங்கி கொடு பத்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. தேங்க்யூம்மா. ஏமா நீயே உன் கையால கொடுத்துருக்கலாமே. இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. சரி, நான் வரேம்மா. ஏன் வினோ இப்படி பண்ற? நீ கொடுத்தா என்னவா? அவங்களே எதுவும் நினைக்கல, அப்புறம் எதுக்கு உன்னை நீயே காயப்படுத்திக்கிற? காயப்படுத்திக்கல பத்மா. யார் மனசையும் காயப்படுத்த விரும்பல. புருஷன் இருக்காரா இல்லையான்னு தெரியாதப்பவே என் கையால வாங்குறதே அபசகனமா நினைச்சு என்ன ஒதுக்கி வச்சுதானே பார்த்தாங்க. இப்போ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நாமளே ஒதுங்கிக்கிறது தானே மரியாதை. எதுக்கு அடுத்தவங்க சந்தோஷத்துல சங்கடம் கொடுத்துக்கிட்டு சொல்லு. பாருங்க சார், எப்படி கிழவி மாதிரி பேசுறான்னு. நாமெல்லாம் எந்த காலத்துல இருக்கோம்? நீங்களே எடுத்து சொல்லுங்க சார். இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? சின்ன வயசுல எங்க அம்மாவும் ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் கூட்டத்துல ஒரு ஓரமா இருந்துட்டு வந்துருவாங்க. விவரம் தெரியாதப்ப அது எனக்கு வினோதமா இருந்துச்சு. விவரம் தெரிஞ்சு அது எனக்கு முட்டாள்தனமா பட்டுச்சு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் ஏமா இப்படி இருக்கீங்க, உங்களை நீங்க மாத்திக்கங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்க தன்னை மாத்திக்க விரும்பல. அடுத்தவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அவங்க விருப்பப்படியே விட்டுட்டேன். அவங்க பொட்டு வச்சிருக்கிறதே நான் அடம் பிடிச்சதுனாலதான். அதனால இவங்க இப்படி சொல்றதுல எனக்கு வித்தியாசமா தெரியல. ஆனா உங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில சொல்றேன், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. இது நம்ம வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. எங்க அம்மா மாதிரி பின்தங்கிடாதீங்க. அப்படி சொல்லுங்க சார். நல்லா கேட்டுக்கோ. நீ எப்பவும் பழைய மாதிரி தான் இருக்கணும். சரிங்க, நான் வரேன். டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். சார், அடிக்கடி கடை பக்கம் வாங்க சார். வந்து இவளுக்கு அட்வைஸ் பண்ணி மாத்துங்க. சரிங்க, நான் வரேன். இது வைக்கிறதுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு வரலாம். ஐயோ, நேரம் வேற ஆகுதே. ஐயோ, வருஷம் மறந்துட்டுனே. பாட்டி பாட்டி நில்லு. எங்க போற? ஆமா, இவ பெரிய மனுஷி. எங்க போனாலும் இவட்டு சொல்லிட்டு தான் போகணும். ஏன் சொன்னா குறைஞ்சா போயிருவே? சொல்லு. சொல்லலைன்னா மட்டும் விடவா போற? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். உனக்கு யார் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏன் எனக்கு மட்டும் ஃப்ரெண்டே இருக்க கூடாதா? இல்ல, நீ ஏன் ஒரு சிடுமூஞ்சி? உனக்கெல்லாம் யார் ஃப்ரெண்டா இருப்பான்னு யோசிக்கிறேன். கோவக்காரி நீ. உனக்கே ஃப்ரெண்டு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதா?
ஓ ஆன்ட்டி வீட்டுக்கா? கௌதமோட பாட்டியை பார்க்க போறீங்களா? ஆமா அங்கதான் போறேன். அதுக்கு என்னப்பா? என்னை விட்டு நீ மட்டும் தனியா போற? நானும் கூட வருவேன். நீ எதுக்குடி அங்க? நானும் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். இங்க பாரு, பெரியவங்க எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அங்க எதுக்கு நீ வரணும்? சின்னவங்க எங்களுக்குள்ள 1001 இருக்கும். கூட்டிட்டு கூட்டிட்டு போயேன். அது சரி, நீ அடம் பிடிச்சா விடவா போற? போ, போய் சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? வா போலாம். எனக்கு நீ பாட்டியா இல்ல உனக்கு நான் பாட்டியான்னு தெரியலடி. சும்மா புலம்பாத, வா போலாம். பாருடி அம்மா, யாரு யார கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. என்னடி சொல்ற? எங்க அம்மாவா அப்படி சொன்னாங்க? அட ஆமாங்க, நீங்க போய் உங்களை என்னன்னு கேளுங்க. யாரு? நானு? நீ கோயில்ல வச்சு கேட்காம என்ன வந்து மாட்டி விடுற? அதானே, நீ கேட்டு கிழிச்சிருவியே. பொட்டு வேணா பூ வேணான்னு இருந்தவளை கூட்டிட்டு போய் பூவையும் பொட்டையும் வச்சு விடுறாங்க உங்க அம்மா. ஆமா, அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? புரட்சி பண்றாங்களாம், புரட்சி. ஏற்கனவே சடங்கெல்லாம் பண்ணாததாலதான் நாம இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கோம். இதுல புதுமை பண்றேன்னு சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் மதிக்காம இருந்தா மொத்தமா விளங்கிதான் போகும். ஏங்க, விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் அறிவியல்ல முன்னேறினாலும் என்னைக்குமே மாறாதது சம்பிரதாயமும் சடங்கும் தான். அதுவும் நம்ம முன்னோர்கள் கடமைக்கெல்லாம் ஒண்ணு உருவாக்கிட்டு போல, அதுல 1000 அர்த்தம் இருக்கு. பழைய புராணம் தானே உங்க அம்மா, அது கூட உங்க அம்மாவுக்கு தெரியாது? இல்ல தெரிஞ்சே நம்ம குடும்பத்தை ஒண்ணு இல்லாம நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன? நான் கூட எங்க சின்னத்தை கல்யாண விஷயமா திரும்ப கூப்பிட்டப்ப கூட நிலைமை சரியில்லை, பாவம் இப்ப இவங்க இருக்கிற மனநிலைமையில எதுவும் பேச வேணான்னு இருந்தேன். ஆனா இவங்க தான் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தேன் எப்படி? எங்க அத்தையே இன்னைக்கே வர வைக்கிறேன், சம்பந்தத்தை முடிக்கிறேன். அந்த மணப்பாக்கம் இடத்த என் பேர்ல முடிச்சிடுறேன். மணப்பாக்கம் இடத்த உன் பேர்ல முடிக்கிறியா? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? நீ தப்பா விளையாடுற. நான் சரியா தான் விளையாடுறேன். உனக்கு தான் கண்ணாடி போட்ட கண்ணு தெரியல. அம்மா பாருமா, மதி என்ன ஏமாத்துறா. மதி, ஏமாத்தாம விளையாடுடி. அம்மா இவன் தான் தோக்க போறேன்னு போய் சொல்றாமா. சரி, சண்டை போடாம விளையாடுங்க. நான் தான் ஜெயிக்க. லீவு விட்டாலே இதான் ஒரு பிரச்சனை. சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மாவை தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் ஒழுங்கா விளையாடினா என்ன?